வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீரியலாக வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடம்லாம் பார்க்கலாம். இங்கே மயிலோட அம்மா வந்து பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி நான் ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாண்டியன் கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. பாண்டியன் கோவத்தில் ஓ அப்படியா சரி முடிஞ்சா பண்ணுங்க சொல்லுங்குது. பாண்டியன் சொல்லவும் செய்கிறாங்க. அதேமாதிரி இவங்க நினச்சி வெளியில் போயிட்டு பஞ்சாயத்தை கூப்பிட்றதுக்காக போகவும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே கோமதி மனசுக்குள்ள ஐயோ எதில் வர அண்ணனுங்க வீடு அவனுங்க சும்மா விட மாட்டானுங்க, எப்போ ஏது கிடைக்குன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா இது வச்சு ஒரு கதையை உருவாக்கணுங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறது கோமதி யோசிக்கவும் செய்கிறாங்க. அதேமாதிரிங்கிறது பஞ்சாயத்துலாம் கூட்டிகிட்டு, அதாவது பஞ்சாயத்துலலாம் கூப்பிட்டு இங்கே பாண்டியனோட வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க. சொல்லுமா என்னம்மா விஷயம் அப்படிங்கிறது பேராளுங்களாம் வந்து இங்கே மயிலோட அம்மா கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க. மயிலோட அம்மா அந்த மாதிரி சரவணன் அவருக்கு பொண்ணே கிடைக்காம இருந்துச்சு, சரி அந்த நேரத்தில் தான் நம்ம கொடுப்போமே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து கெஞ்சினாங்க, அதனால தான் நாங்களே கொடுத்தோம். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பொண்ணு ஒழுங்காக படிக்கல, பொண்ணுக்கு வயசு பத்தல அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வீட்டோடு துரத்த அனுப்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணை வேலைக்கு அமைச்சிருக்காங்க, அவனும் வேலைக்கு போயிருக்கா விருப்பமே இல்லாமல். சரி நம்ம குடும்பத்துக்காக தானே போகிறான்னு சொல்லிங்க அவனும் சகிழ்ச்சிட்டு அந்த வேலைக்காக போயிருக்கா. பட் அவளுக்கு பிடிக்காம வந்தனால தான் இவங்க அப்படி ஒரு கோவத்தை வச்சு இந்த மாதிரி மயில் மேலே பழி வாங்குறாங்க. என்னன்னு கேளுங்க ஐயா அப்படின்னு சொல்லிங்க மயிலோட அம்மா வந்து சொல்லவும் செய்கிறாங்க. என்னப்பா அது என்ன காரியம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிங்க கேட்கவும் செய்கிறாங்க. நீங்கள் பாண்டியன் வாதம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பையனை ஏமாற்றிட்டாங்க, அவங்க இந்த விஷயத்த முன்னாடி சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, நாங்கள் ஒன்றும் கேட்கல, ஸோ அவங்களா சொல்லி தான் இந்த மாதிரி சொன்னாங்க, நான் போய் சொன்னதா எங்களுக்கு தப்பு, அந்த பொண்ணு படித்தது வயசுலாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருக்குது பாண்டியனுக்கு சொல்லவும் செய்கிறாங்க. அதேமாரி இங்கே நினச்சா, அதாவது கோமதி நினச்ச மாதிரியே அவங்களோட 2 அண்ணனுங்களும் வரவும் செய்கிறாங்க. வந்துட்டு சக்தின்னு சொல்கிறாங்க, என்னன்னா ஏதோ பஞ்சாயத்து கூடி இருக்கு, என்ன பிரச்சனை தெரியலையா அமைச்சிருக்குது சக்தின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ இந்த முத்து நமக்கு என்னடா அமைச்சிருக்கு முத்து சொல்லவும் செய்கிறாங்க. அப்படின்னு சொன்ன இல்லைண்ணா அப்படியே விடக்கூடாது, வாங்க நம்ம போவோம் அமைச்சிருக்குது. இங்கே கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. போகும்போது நீங்கள் நக்கலா என்னது இதே பஞ்சாயத்துலாம் கூட இருக்கு, என்ன விஷயம் அமைச்சிருக்குது வெளியிலேருந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட கோமதிக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகுது, என்னடா அது நம்ம அண்ணனுங்க வந்துட்டானுங்க நினச்ச மாதிரி இதுக்கப்புறம் என்னடா கூத்து பண்ண போகிறானுங்க தெரியல அமைச்சிருக்குது. இவங்களும் மனசுக்குள்ள நினச்சிடும். அப்படி இருக்கவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வேலைக்கு வச்சுக்கணும்.